கருட புராணமும் நரகமும். மனிதர்கள் பூமியில் செய்யும் பாவத்திற்கு கருட புராணப்படி நரகத்தில் கொடிய தண்டனைகள் வழங்கப்படுகின்றதாம். ஒரு ஆத்மா பூமியில் இறந்த பின் 13 நாட்கள் பூமியில் இருக்குமாம். அப்பொழுது அந்த ஆத்மா தான் வாழ்ந்த இடத்தில் உலவும் என்கிறார்கள். இதில் தனிஷ்டா பஞ்சமி எனப்படும் அடைப்பு நாட்களில் மரணம் ஏற்பட்டாலோ, தீராத ஆசைகளோடு விபத்தில் திடீரென அகால மரணம் அடைந்தாலோ, அல்லது தற்கொலையோ கொலையோ செய்யப்பட்டாலோ அந்த ஆத்மாவானது தனது ஆசைகள் பரிபூரணம் அடையாததால் அது மேலோகம் செல்ல முடியாமல் வேதனையில் பல காலம் பூமியிலேயே திரியுமாம். ஆத்மாவின் தற்பொழுது நிலையை புண்ணிய சக்கரம் மூலம் எளிதில் கண்டறியலாம் என்று கூறப்படுகிறது. சாந்தி அடையாத இந்த ஆத்மாக்களே பேயாக தன்னை வஞ்சித்த நபர்களையும் குடும்பத்தையும் பழிவாங்கிட நேரம் பார்த்து காத்திருக்கும் என்றும் கூறப்படுகிறது. கருட புராணப்படி ஒருவர் செய்யும் அனைத்து பாவங்களும் வாழும் காலத்தில் பூமியில் சனி பகவானாலும், வாழ்ந்து முடிந்த பின் நரகத்தில் யமனாலும் தண்டனைகள் முறையே வழங்கப்படுகின்றன. யமனுக்கும் சனிக்கும் எப்பொழுதும் மன்னிக்கும் அதிகாரம் இல்லை. ஆனால் சித்ரகுப்தருக்கு அந்த அதிகாரம் இருப்பதால் சித்ரகுப்தரை சித்ரா பௌர்ணமி நாளில் வழிபடும் வழக்கம் ஏற்பட்டதாம்.